வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பெஸ்டான வீடியோ தான் பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். என்னன்னா சக்தி 4 ஃபெட் மோனோ போர்டு இதை பத்தி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மோனோ போர்டு எதுக்குன்னா சப்வூஃபருக்காக தான். சப்வூஃபருக்காக இந்த போர்டு நம்ம வாங்கிட்டோம். நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அதை எப்படி அன்பாக்சிங் பார்ப்போம். ரெண்டு ஸ்டீரியோ போர்டை பொறுத்தவரை இதே மாதிரி தான் இருக்கு. என்னன்னு தெரியல, இதில் அவங்களே போட்டுருப்பாங்க ஸ்டீரியோ மோனோன்னு. இது மோனோ போர்டு உள்ளுக்கு பேக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேக்கிங் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பேட்ச் பாக்ஸ் வச்சுருவோம். இந்த பாக்ஸ் வந்து நமக்கு ஏதாச்சும் மெட்டீரியல் போட்டு யூஸ் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த போடுத பாருங்க எப்படி இருக்குன்னு. இதில் போட்டிருக்க டிரான்சிஸ்டர் வந்து 52000143 அந்த காம்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பொறுத்தவரையும் ஒரு 12 இன்ச்சு சப்பு நல்லா ட்ரை பண்ணலாம். எந்த சப்புனாலும் JBL பயணியருக்கு இது ரெக்கமெண்ட் கிடையாது. JBL பயணியருக்குன்னு பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிரான்சிஸ்டர் அந்த போர்டு போட்டிங்கன்னா நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இன்ச்சில் மற்ற நார்மல் பிராண்ட் அந்த சப்னாலு மேக்னெட்டு டைனிட்டி இந்த மாதிரி சப்பு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 240 வாட்ஸ் வரையும் வரும். ஒன்று கரெக்டாக கொடுத்தோம்னா. இதோட பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு 24024. இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆம்பியர் ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணால் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு. பேஸ் ரிசல்ட் நல்லா சூப்பராக இருக்கு 8 ஆம்பியர்ல யூஸ் பண்ணா. ஸ்பீக்கர் லைனு இதில் வந்து பேரலல் டைப்பு தான். ட்ரை டிரான்சிஸ்டரு எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கு. ஸ்டீரியோ போர்டில் இருக்கிற காம்பனன்ஸ் இதில் இல்லை. ஏன்னா ஸ்டீரியோ போர்டு அது நிறையா காம்பனன்ஸ் இருக்கு. இது மோனோ போடுது, இதில் காம்பனன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. சப்வூஃபர் நல்லா 10 இன்ச்சு டபுள் மேக்னெட்ல போட்டீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பேஸ் ரிசல்ட்டு. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 650 ருபீஸ், 650 ரூபா இதோட ப்ரைஸு. இது வேணுன்றவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த ஒரு நாள் நமக்கு கொரியர் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஆம்பிள் பண்ணுறது இந்த மாதிரி ஃபிட் பண்ணால் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணா நல்லா இருக்கு. இதோட டிரான்சிஸ்டர் நம்பரை நீங்களே பாருங்க. 5200 2 காம்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் டிரான்சிஸ்டரை பாருங்க. வேற காம்பனன்ட்ஸை பொறுத்த வரையும் மேலே அவ்வளோ நல்லா பெட்டராக தான் இருக்கு. இதோட லைன் எப்படி இருக்குன்னு இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரையும் ஸ்பீக்கர் லைனு, இது வந்து ஆடியோ இன்புட் லைனு, இது வந்து பவர் சப்ளை லைனு. பவர் சப்ளை வந்து 12 சப்ளை போர்டு 24024. இது வந்து இன்புட் சிக்னலு நம்ம சப்பு ஃப்ரீவிலேருந்து எடுத்து கொடுக்குறது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைனு, இங்கே நமக்குள்ள இந்த இடத்துல அவுட் எடுத்துக்கலாம். பொறுத்தவரையும் உண்மையிலே சக்தி போட பொறுத்தவரையும் உண்மையிலே நல்லா இருக்கு. நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாங் டைம் யூஸ் பண்ணுறேன். நல்லா உண்மையிலே இது பேசிக்காக இந்த ஃபீல்டில் இருக்கவங்க பேசிக்காக இப்போ ஆரம்பித்தவங்க கூட இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. அவங்களுக்கு இந்த போர்டை பொறுத்தவரை நல்லா ஈஸியாக இருக்கு. பிகினர்ஸுக்குள்ள இந்த போர்டு இதோட கனெக்டிங் எல்லாமே நீங்களே பாருங்க. இது நீங்க இது ஒரு சைடு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா 12 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரு போர்டு ஒரு 12 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்.
அவ்வளவு பேஸ் ரிசல்ட் நல்லா சூப்பரா இருக்கு. 200 வாட் ஸ்பீக்கரு, 250 வாட் ஸ்பீக்கர்லாம் கொடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையிலே நல்லா இருக்கு பேஸ் ரிசல்ட். அதே மாதிரி டவர் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு, ஒரு 6 இன்ச்சு, ஒரு 4 இன்ச்சு போட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சைடுக்கு இந்த ஒரு ஒரு போர்டில் 2 டவர் ஸ்பீக்கர் போலாம். நல்லா அவ்வளோ சப்போர்ட்டா இருக்கு ஸ்டீரியோ யூஸ் பண்ணி. இது ஸ்டீரியோ போர்டு கிடைக்குது. ஸ்டீரியோ போர்டு அதே பிரைஸ் ₹650. இது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.